இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உருவாகிவிடும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் அண்ணா திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு சனி பிடித்து கொண்டு திண்டாட்டத்தை உருவாக்கிவிடும். ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகம் சனிக்கிழமை நாட்களில் வெறிச்சோடி கிடக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் ஒரு திருவிழா கூட்டத்தை போல பெரும் கூட்டம் அலை அலையாக அண்ணா திமுகவிலிருந்தும் பிற கட்சிகளிலிருந்தும் விலகியவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் எதிர்காலம் இருக்கிறது என்று பனையூர் அலுவலகத்தில் வந்து முண்டி அடித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். கடைசியில் என்ன ஆனது? தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த யாருக்கும் எதிர்காலம் இல்லை. அவர்களின் எதிர்காலம் புதிர்காலமாகிவிட்டது என்று சொல்லத்தக்க வகையில் அண்ணா திமுகவிலிருந்து விலகி வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கே எந்த பதவியும் கொடுக்கவில்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே எந்த எதிர்காலமும் இல்லை. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கே மீண்டும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா? வரப்போகிற தேர்தலில் மீண்டும் தேர்தலில் நிற்போமா என்ற சந்தேகத்தோடு அவர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பார்த்தார்கள், கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தமிழக வெற்றி கழக அலுவலகமான தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கிறது. நேற்று சனிக்கிழமை நாளில் பனையூர் அலுவலகத்தில் அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் ஒரு திரைப்படத்தில் வடிவேலு சொல்வதை போல, எங்கடா கட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்ன 10 பேரை வலுக்கட்டாயமா இழுத்து வந்து கட்சியில சேர்த்தனமே, அவங்க எல்லாம் எங்க என்று கேட்பதை போல புஸ்ஸி ஆனந்த் பனையூர் அலுவலகத்தில் பேசி இருக்கிறார். என்ன பேசினார் என்று கேட்டால், இனி தமிழக வெற்றி கழகத்தை நம்பி வேறு யாரும் எந்த கட்சியிலிருந்தும் விலகி வரமாட்டார்கள் என்ற நிலைமையில் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை அழைத்து வந்து பனையூர் அலுவலகத்தில் நிறுத்தி அவரோடு ஒரு 10-20 பேர் பனையூரில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவதைப் போல ஒரு நாடகத்தை நடத்தி அங்கே புஸ்ஸி ஆனந்த் சொல்லி இருக்கிறார். அண்ணா திமுகவிலிருந்து விலகி வந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள், முக்கிய நிர்வாகிகளாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வார். ஆகவே சற்று பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதை கேட்டுவிட்டு அண்ணா திமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஒரு 2 பேர் பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு என்னமோ செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். என்ன நோட்டை கொடுக்க போகிறார்களா? சீட்டை கொடுக்க போகிறார்களா? அல்லது சமயம் பார்த்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கல்தா கொடுக்க போகிறார்களா என்று அவர்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியதாக அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் சொல்கிறாரே, என்ன நம்மையெல்லாம் வச்சு செய்ய வேண்டிய நேரத்தில் வச்சு செய்வார்களோ என்று அவர்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், ஏற்கனவே அமைச்சராக இருந்த பலர், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஆனந்தன், வளர்மதி, கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி சோமு, இப்படி ஒரு அமைச்சர்கள் பட்டாளமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த இவர்களுடைய அரசியல் எதிர்காலம்
இப்பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இனி தமிழக வெற்றி கழகத்திற்கு யாரும் மற்ற கட்சியிலிருந்து வரமாட்டார்கள். தமிழக வெற்றி கழக ஆட்சியில்தான் தமிழக மக்களுக்கு எதையும் இதுவரை செய்யவில்லை. அடுத்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறோம். அந்த பட்ஜெட் நல்ல செய்திகளை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்லுமா, அல்லது அந்த பட்ஜெட் தமிழக மக்கள் தலையில் மேலும் சுமையை சுமத்துகின்ற பட்ஜெட் தாக்குதலாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மற்ற கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து யாரும் இணையவில்லை என்றால் மக்கள் சிந்திப்பார்கள். பரபரப்பான வேறு எந்த செய்தியும் நாம் கூற முடியாது. அந்த நேரத்தில் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஓட்டுக்கள் விழாது. ஆகவே நடிகர் விஜய் பெற்ற இந்த முதல் வெற்றியே கடைசி வெற்றியாக மாறக்கூடிய அபாயமும் இருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு வாக்குறுதிகளை வாரி வழங்குவோம். பாரி வள்ளலை போல உறுதிமொழிகளை அள்ளி கொடுப்போம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். அது ஒரு பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் வெளியாகும். தமிழக மக்களும் அதை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக இல்லாமல் ஒளிந்து விட்டது. நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா திமுகவை இல்லாமல் செய்து விட்டார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது, ஜெயலலிதா அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த பொழுது எப்படி இருந்த அண்ணா திமுக இப்படி ஆகிவிட்டது என்று தமிழக மக்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மறந்துவிட்டு அவர்களை இந்த தமிழக வெற்றி கழகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழக அரசு நிறைவேற்றவில்லை என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகமே அண்ணா திமுகவில் இருப்பவர்களை பேரம் பேசி தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதுதான். இதுவும் கடந்த ஒரு மாத காலமாக நடக்கவில்லை. ஆகவே பார்த்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குறுதி கொடுப்பது என்ன புதிதா? ஏற்கனவே எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். ஒரு திரைப்படத்தில் பஸ்ஸை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக டிராபிக் ஜாமை உருவாக்கி விடுவார்கள், வடிவேலுவும் முரளியும். அப்பொழுது முரளி சொல்வான், உன்னால் பெரிய டிராபிக் ஜாம் உருவாகி விட்டது என்று சொல்வான். அதற்கு வடிவேலு சொல்வார், போன வாரம் அண்ணா நகர்ல ஒரு டிராபிக் ஜாம் உருவாக்கணுமா, அதை விடவா என்று கேட்பாடு. அதை போல பனையூரில் ஒரு டிராபிக் ஜாமை உருவாக்கி பனையூரில் தமிழக வெற்றி கழகம் வானளவு வளர்ந்து விட்டது என்று தொடர்ந்து பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பொய்யை இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு சொல்வோம். பட்ஜெட்டை தாக்கல் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த பட்ஜெட்டையும் மக்கள் மறக்கின்ற வகையில் இதை மட்டுமே செய்து கொண்டிருப்போம். அதற்காக ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே அண்ணா திமுக இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தவர்களுக்கு, அதை போல இப்பொழுதும் வாக்குறுதிகளை வாரி வழங்குவோம், உறுதிமொழிகளை அள்ளி கொடுப்போம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இனி அவர்கள் அண்ணா திமுகவிற்கு போனாலும் அங்கேயும் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி வேறு சொல்லிவிட்டார். அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு போனவர்கள் மீண்டும் அண்ணா திமுகவிற்கு வந்தால் வந்தவுடன் ஏற்கனவே அவர்கள் வகித்த பதவிகளை கொடுக்க மாட்டோம், மீண்டும் அவர்கள் ஜீரோவில் இருந்துதான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகின்ற யாரும் இனி மீண்டும் அண்ணா திமுகவிற்கு போக முடியாது. ஆனால் உறுதிமொழிகளை வாரி வழங்குவோம். இன்னொரு உறுதிமொழியை கூட கொடுக்கலாம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அந்த 6 பேருக்கும் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், இவர்களுக்கெல்லாம் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்போம். அவர்கள்தான் அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் வேட்பாளர்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி வைப்போம். அதை நம்பிக்கொண்டு இன்னும் பலர் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்பதற்காகவே புஷி ஆனந்த் நேற்று கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொன்னது பொய்யா அல்லது மெய்யா என்பது போக போக தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.